என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு கிவன் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதிருங்க. எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா, நம்ம இது வந்து ஃபார்ம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். dy by dx plus py equal to qங்கிற அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம மாற்றணும். இப்போ dy by dxனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், 1ஆக தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா dy by dxனுடைய கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே டிவைடட் பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதால் வந்து நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, இப்போ எக்ஸால் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது dy பை dx வருமா, எக்ஸ் பை எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இப்படி வருமா, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் என்ன வரும், 3y டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 5 டிவைடட் பை எக்ஸ்னு வருமா. அப்போ இந்த எக்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் நம்மளுக்கு வர்றது என்ன, dy பை dx ப்ளஸ் இது 3y டிவைடட் பை எக்ஸ், இது எக்ஸ் டு த பவர் 5. எக்ஸ் டு த பவர் 5னா இப்போ இந்த மாதிரி 5 எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 இன்ட்டு 5, இதுதான் எக்ஸ் டு த பவர் 5. கீழே ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் கேன்சல் ஆனால் மீதி இருக்குது நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 4 வருமா, எக்ஸ் டு த பவர் 4. சரிங்களா? அப்போ இதை மட்டும் அடிச்சிடும், என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4. இப்போ dy by dxனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து 1 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கப்புறம் என்ன, இது வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்ம் எழுதிக்கலாம். அதனுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், dy by dx plus py equal to q. இதுதான் அதனுடைய ஃபார்ம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே dy by dx இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. கரெக்டாக இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே y, இங்கே வந்து y. சரிங்களா? ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p, ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து q வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் q. சரிங்களா? இப்போ இங்கே dy by dx பாருங்கள், முன்னாடி இது 1 இருக்குது. இங்கே வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் எக்ஸ் இருந்தது. அதனால தான் இந்த எக்ஸால் எல்லாமே ரெண்டு சைடும் டிவைட் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி p and q கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், p ஈக்குவல் டு இந்த y விட்டுருங்க, மீதி இருக்கிறதுனா 3 டிவைட் பை எக்ஸ். அப்போ பியோட வேல்யூ 3 டிவைட் பை எக்ஸ், p ஈக்குவல் டு 3 பை எக்ஸ். க்யூங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸ் டு த பவர் 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு க்யூவோட வேல்யூ யூஸ் ஆகாது, பட் நம்ம எழுதிட்டோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் pdx. இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா, இ பவர் இன்டகிரல் pdx. இப்போ பிக்கு பல சப்ஸ்டிட் பண்ணலாங்களா, இ பவர் இன்டகிரல் பிக்கு பல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பை எக்ஸ். அப்போ 3 டிவைடட் பை எக்ஸ், இங்கே dx. இப்போ என்ன பண்ணலான்னா, இ பவர் இங்கே பாருங்கள், இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3யை வந்து இது என்ன ஒன்றா முன்னாடி கொண்டு போயிடலாம். 3யை கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்துடணும். இங்கே இப்போ வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 3 வெளியே போயிடும், மேலே வந்து என்ன வரும், 1 பை எக்ஸ் dxன்னு வரும். இப்போ ரிவர்ஸில் கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 3 × 1 3. அந்த 3 தான் என்னன்னா வெளியே எடுத்து போயிட்டோம். சரிங்களா? இப்போ 1 பை எக்ஸ் dx இதை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், log x வரும். 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log x வருங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1 பை எக்ஸ் dxக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், log x கொடுக்கலாங்களா? அப்போ என்ன வரும், இ பவர் 3 1 பை எக்ஸ் dx பதிலாக நம்மளுக்கு என்ன வந்தது, log x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3யை வந்து என்னென்னா எக்ஸ் டு த பவருக்கு கொண்டு போகலாம். அப்போ இ பவர் லாக் எக்ஸ் டு த பவர் 3 பவரில் கொண்டு போகணும். இது என்ன இதில் எழுதியிருக்கோன்னா, அதாவது என் லாக் எம் ஈக்குவல் டு லாக் எம் பவர் என்னன்னு எழுதலாம். என் லாக் எம்மை நம்ம எப்படி எழுதலாம்னா, லாக் எம் பவர் என் எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய எண்ணை கொண்டு போய் எம்மோட பவரில் கொடுக்குறோங்க பாருங்கள், எம் பவர் என். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற 3யை கொண்டு போய் இந்த எக்ஸில் கொடுத்தா எக்ஸ் டு த பவர் வந்து 3 ஆகிடும். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. என் இருக்கிற இடத்துல 3 இருக்குது, எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், இயூ லாக் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா எக்ஸ் டு த பவர் 3 தான் அதனுடைய ஆன்சர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 3. இப்போ இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, dy by dxனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1ஆக இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணியிருக்கேன். dy by dxக்கு முன்னாடி என்ன வருதோ அதால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் PQ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர், எக்ஸ் கியூப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.